ஒரு கொலைக்கு ஒரு கொலை தான் தண்டனை. அவனை எடுத்துட்டு போய் 3 மாசம் 6 மாசம் கொடுத்துட்டு சமாதானம் படுத்திட்டு அவனை வெளியே விட்டுட்டு நாங்க என்ன நினைச்சிருக்கீங்க? தமிழ்நாட்டு மக்கள் என்ன நினைச்சிருக்கீங்க? பொதுமக்கள் என்ன நினைச்சிருக்கீங்க? பெண்கள் எல்லாரும் இலச்சவாயிங்க கிடையாது. நாங்கள் எல்லாம் ஒண்ணு கொந்தளிச்சு போய் கிடக்கிறோம். மேம், நாங்க உங்ககிட்ட ஒண்ணு மட்டும் கேக்குறோம். என்ன தெரியுமா? நீங்க எங்களுக்கு அவங்கள அந்த இவனுங்களை மட்டும் புடிச்சு கொடுங்க, நாங்க பாத்துக்கிறோம், மக்கள் பாத்துக்கிறோம் மேம். ப்ளீஸ். இந்த வழியில விட்டு அந்த வழியில விட்டுருவீங்க. நான் ரோடோட பிரிவுறேன். எல்லா பக்கம் இப்படிதான் பண்ணுவாங்க. பயப்படுவாங்க. 6 மாசம் கழிச்சு வெளியே வந்துரும். இன்னும் எவ்வளவு கிடைப்பாளான்னு அதுக்கு இப்பவே சுட்டு கொள்ள வேண்டியதானே. இல்ல எங்க விட்டுறாங்க, நாங்க பாத்துக்கிறோம் மேம். என்கவுண்டர் பண்ணுங்க, நாங்க பாத்துக்கிறோம். ப்ளீஸ். வாங்கி கொடுப்போம். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான் அல்லவா, வலக்கும் ஃபில் கிஸாஸி ஹயாத்துன் யா உலில் அல்பாப். அறிவுடைய மக்களே, பலிக்கு பலி என்கிற இந்த தண்டனையில் உங்களுக்கு மகத்தான வாழ்வு இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். தண்டனை என்பது அப்படித்தானே இருக்கணும். குற்றவாளிகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தணும். நேர்மையாளர்கள் நல்லொழுக்கத்தை விரும்பி வாழ்கிற மக்களுக்கு பாதுகாப்பு உணர்வை ஏற்படுத்தணும். குர்ஆன் சொல்கிறது, கதப்னா அலைஹிம் ஃபீஹா அன்னன் நஃப்ஸ பின் நஃப்ஸ் வல் ஐன பில் ஐன் வல் உதுன பில் உதுன் வல் சின்ன பில் சின் வல் ஜுரூஹ கிஸாஸ். அவர்களுக்கு நாம் விதித்து விட்டோம் வேதத்திலே, உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், காதுக்கு காது, காயத்துக்கு காயம். ஒருவன் அடுத்தவனின் கண்ணை பறித்தால் அவன் கண்ணை அரசு பறிக்கணும். ஒருவன் அடுத்தவனின் உயிரை பறித்தால் அவன் உயிரை அரசு பறிக்கணும். இப்படி உயிருக்கு உயிர், கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல் என்கிற திருக்குர்ஆனின் குற்றவியல் சட்டம் இந்த நாட்டில், ஏன் உலகத்தில் எந்த சமூக மக்கள் மத்தியிலே நடைமுறைப்படுத்தப்படுகிறதோ அங்கே குற்றங்கள் இருக்காது.